இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சென்சாருக்கு அப்ளை பண்ணாங்கல்ல, அங்கேருந்து கண்டென்ட் லீக் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அது ஃபுல் கண்டென்ட்டே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது, கண்ணில் ஊற்றிக்கிற மாதிரி இருக்குது அந்த குவாலிட்டி. யார் பண்ணியிருந்தாலும் இது வந்து 100% கண்டிக்க வேண்டிய விஷயம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஜய் படம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோஷாக வந்து தேட்டரில் பார்க்கணும், மாசாக வந்து அதில் டான்ஸு கச்சேரி தளபதி கச்சேரி அதெல்லாம் தேட்டரில் பார்த்தா அது என்ஜாய்மெண்ட்டே வேறு மாதிரி இருக்கும். பிக் ஸ்க்ரீனுக்கான படம், ஏன்னா விஜய் படம் அது மாஸ் படம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முழு படமே பார்த்தீங்கன்னா லீக் ஆயிருக்கு, ஹெச்டி பிரிண்டில் இருக்கிற மாதிரி தெரியுது, அவ்வளோ கண்ணில் ஊற்றிக்கிற மாதிரி இருக்குது. ஒரு அரசியல் கட்சி தலைவராக நீங்கள் வந்துட்டு இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான கட்சிகள், ஆளுங்கட்சிகள், பல கட்சிகளை எதிர்த்து வந்து குரல் கொடுக்குறாரு. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியை வந்து எல்லா இடத்துலையும் குரல் அப்படி இருக்கும்போது அந்த கண்டென்ட் எப்படி வெளியில் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பலவிதமான கேள்விகள் இருக்கு. இப்போ சென்சாருக்கே இது கொடுக்கல, சென்சார் சர்டிஃபிகேட்டே இது வழங்கப்பட வேண்டும். நிலுவையில் தான் இருக்கு. $1 அப்படின்னா $1 மில்லியன் கேள்வி தான். விவாகரத்து வழக்கு சங்கீதா தொடுத்ததுக்கும் டிஎம்கே தான் காரணம்னு சொன்னாங்களா இல்லையா? உங்கள் வீட்டில் இந்த கண்டென்ட்டை நீங்கள் சேஃபாக உங்களுடைய சேஃப் கஸ்டடியில் நீங்கள் பெட்டகத்தில் வச்சுருந்தீங்கன்னா அதை எப்படி எல்முருகனும் உதயநிதி ஸ்டாலின் எடுக்கணும் சொல்லுங்கள். ஒரு அம்பேத்கர் புக்கை வந்து கையில் வாங்கிட்டு அப்படியே கையை காட்டுறாங்க. கையை காட்டும் போது டிவிகேன்னு வந்து பச்சை குத்துன மாதிரி இருக்கும். இந்த 2026 அரசியல் அதை மையப்படுத்தி ஒரு பிரச்சார படமாக எடுக்கப்பட்ட படம் தான் இந்த ஜனநாயகம். அதை அவர் தான் சொல்கிறாரு, இது எல்முருகன் உதயநிதி ஸ்டாலினோட திட்டம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நான் வந்து ஒரு சாதாரணமான ஒரு பத்திரிகையாளராக கேட்குறேன், ஒரு தயாரிப்பாளராகவே கேட்குறேன்னே. இந்த கண்டென்ட் வந்து தயாரிப்பாளர்கிட்ட மட்டும்தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னும் போது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவன் அஜர்பைஜான்லேருந்து அப்லோட் பண்ணானா, இல்லை யூஎஸ்லேருந்து அப்லோட் பண்ணானா, இல்லை மலேசியா சிங்கப்பூர்லேருந்து அப்லோட் பண்ணானா. ஆனால் ஒரு வினோத் அவர் வந்து வேதனைப்பட்டு சொல்லியிருக்கிறாரு. காலையில் தான் அது உங்களுக்கு தெரிய வந்துருக்கு, மிட் நைட்டில் வந்துருக்கு. ஸோ காலையில் வந்தோடனே அதுக்கு அவங்க ரியாக்ட் பண்ணிட்டு முழுக்க ஒரிஜினல் கண்டென்ட் ரிலீஸ் பண்ணிட்டு ஒரிஜினல் எப்படி இருக்கும் அதுதான். I am coming. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறதுக்கு கொலை பண்றதுக்கு கூட. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருந்த கெஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆஸ்கார் மூவி தயாரிப்பாளர் பாலாஜி ரோபு சார் நினைச்சிருக்கேன். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. சிறப்பு சார். காலையில எந்திரிச்ச உடனே நேத்து நைட்ல இருந்து ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருந்துச்சு. ஜனநாயகன் பத்தி அவரோட பரப்புரையில பேசிட்டு இருந்தாரு. ஜனநாயகன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு சார்? ஜனநாயகன் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா பல நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயகனுக்கு சென்சார் சர்டிஃபிகேட் கிடைக்காம ரிலீஸ் பண்ணாமல் இருந்தாங்க. இப்போ இந்த ரிலீஸ்க்கு சென்சார் சர்டிஃபிகேட் எதுவுமே தேவையில்லை. கண்டென்ட் வந்து லீக் ஆயிடுச்சு. ஓகே, எப்படி லீக் ஆச்சுன்னு தெரில, யார் வந்து பண்ணாங்கன்னு தெரில. யார் பண்ணியிருந்தாலும் இது வந்து 100% கண்டிக்க வேண்டிய விஷயம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தயாரிப்பாளருடைய 400 கோடி முதலீடு, ஒரு 400 பேராவது இந்த படத்துக்கு உழைச்சிருப்பாங்க. ஒரு பெரிய படம், பெரிய பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம், 400 பேரோட உழைப்பு இருக்கும் இந்த படத்தில். ஸோ மொத்தம் எல்லாமே வந்து இன்னைக்கு வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். இந்த கண்டென்ட் வந்து தேட்டரில் பார்க்க வேண்டிய கண்டென்ட். விஜய் படம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோஷாக வந்து தேட்டரில் பார்க்கணும், மாசாக வந்து அதில் விஜய் வர சீன்ஸு, ஓப்பனிங் சீனு, அப்புறம் அந்த டான்ஸு கச்சேரி தளபதி கச்சேரி அதெல்லாம் தேட்டரில் பார்த்தா அது என்ஜாய்மெண்ட்டே வேறு மாதிரி இருக்கும். பிக் ஸ்க்ரீனுக்கான படம், ஏன்னா விஜய் படம் அது மாஸ் படம், பிக் ஸ்க்ரீனுக்கான படம். அது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டா, டெலகிராமு, அதுக்கப்புறம் ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு, யூடியூப் எல்லா பக்கமும் வந்து நேத்திக்கே சின்ன பிட்ஸ் லீக் ஆச்சு. 3 நிமிஷம் 2 நிமிஷம் 2.5 நிமிஷம் அப்படி லீக் ஆச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முழு படமே பார்த்தீங்கன்னா லீக் ஆயிருக்கு, ஹெச்டி பிரிண்ட்ல இருக்கிற மாதிரி தெரியுது, அவ்வளோ கண்ணில் ஊற்றிக்கிற மாதிரி இருக்கு பிரிண்ட்டு. ஸோ இது வந்து உண்மையாலுமே ஒரு சினிமா துறைக்கு வந்து ஒரு பெரிய சவால். ஒரு இப்போ இத்தனை கோடி ரூபா போட்டு படம் எடுத்து அது வியாபாரம் பண்ணி தியேட்டருக்கு வர்றதுக்கு முன்னாடி அதை வந்து யூடியூப்ல இந்த மாதிரி வந்து சோஷியல் மீடியாவில் போட்டு வெளியிடுறாங்க இல்லீகலா அப்படின்னா அது கண்டிப்பாக கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் எப்படி இது நடந்துச்சு அப்படின்னு நமக்கு தெரியல. ஓகே. தொடர்ந்து விஜய் அவர்களுக்கு நிறைய பிரச்சனையும் வந்துட்டு இருக்கும்போது இந்த ஜனநாயகன் பிரச்சனையை அவர் எப்படி எதிர்கொள்வார்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை, அவரு வந்து இது எப்படின்னா, ஒரு விஜய் வந்து ஜனநாயகன் படத்தில் நடிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்லி நடிகர். ஜனநாயகன் படம் நடிக்கிற காலகட்டத்திலே பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சி தலைவராக மாறிட்டாரு. ஒரு அரசியல் கட்சி தலைவராக இன்னைக்கு வந்துட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான கட்சிகள், ஆளுங்கட்சியிலேருந்து பல கட்சிகளை எதிர்த்து வந்து குரல் கொடுக்குறாரு. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியை எதிர்த்து வந்து எல்லா இடங்கள்லையும் குரல் கொடுத்துட்டு இருக்காரு. அவர் அரசியல் பிரவேசம் நிச்சயமா எதிர்ப்பு இருக்கும், அது எதிர்ப்பு இல்லாமலாம் இருக்காது. ஒருத்தர் புதுசாக அரசியலுக்கு வராங்கன்னொன்னே யாரும் வந்து பட்டுக்கம்பளம் விரிச்சு வாங்கன்னு சொல்ல மாட்டாங்க, எதிர்ப்பு இருக்கும். அந்த எதிர்ப்பு இருக்குன்னு விஜய்க்கு தெரியும் போது விஜய் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்.
பண்ணணும். அதாவது கண்டிப்பா பன்முனை தாக்குதல்கள் இருக்கணும் போது கவனமா இருக்கணுமா வேண்டாமா? இப்ப இவ்வளவு தூரம் பணம் போட்டு எடுத்த கிட்டத்தட்ட 400 பேர் உழைப்புல எடுத்த அந்த படம், அந்த கண்டென்ட் யார்கிட்ட இருக்கும்? அந்த கண்டென்ட் அந்த தயாரிப்பாளர்கிட்ட இருக்கும். அது ஒரு பென் டிரைவ்லயோ ஒரு ஹார்ட் டிஸ்க்லயோ அந்த கண்டென்ட் வந்து சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க. எந்த வடிவமா வேணா இருந்துட்டு போகுது. அந்த கண்டென்ட்டை பாதுகாக்க வேண்டியது, வெளியில வராம பாதுகாக்க வேண்டியது அது யாரோட கடமை? அது ஒரு தயாரிப்பாளரோட கடமை தான். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கண்டென்ட் எப்படி வெளியில வந்துச்சு? அப்படிங்கிற மாதிரி பலவிதமான கேள்விகள் இன்னைக்கு இருக்கு. இப்ப கியூப், யூஎஃப்ஓ அதெல்லாம் இருக்கு. அங்கிருந்து வந்திருக்குமா அப்படின்னா அதுக்கான வாய்ப்பே கிடையாது. அவங்களாம் எப்படின்னா அவங்கெல்லாம் சினிமால தொழில் பண்றவங்க. இந்த படம் மட்டும் கிடையாது. தொடர்ந்து அவங்களுடைய அதாவது வந்து தொழில் முறை வந்து பாத்தீங்கன்னா பல படங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்படின்னும் போது இந்த மாதிரி தவறுகள்லாம் அவங்க செய்யவே மாட்டாங்க. எக்காரணம் கொண்டு செய்ய மாட்டாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சென்சாருக்கு அப்ளை பண்ணாங்கல்ல, அங்கிருந்து கண்டென்ட் லீக் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அதுக்கும் வாய்ப்பே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு படம் சென்சாருக்கு நீங்க காமிக்கிறீங்க அப்படின்னா அந்த கண்டென்ட்டோடைய கேடிஎம் வந்து ஓபன் பண்ண சொல்லுவாங்க. அந்த பார்க்குற தியேட்டர்ல படம் வந்து ஓடும். பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த சென்சார் ஆஃபீஸருக்கும் அந்த கண்டென்ட்டுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. அதே மாதிரி பார்த்துட்டு மறுதணிக்கை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. மறுதணிக்கை பார்த்தவங்களும் இதே மாதிரி தான் பார்த்துருப்பாங்க. எப்ப அந்த கண்டென்ட் வந்து சென்சார் போர்டுக்கு போகும், சென்சார் ஆஃபீஸர் கையில போகும் அப்படின்னா ஃபைனலா வந்து இதுதான் கட்ஸ், இந்த இடத்துல எல்லாம் மியூட்ஸ் இருக்கு, எல்லாத்தையும் வந்து கொடுத்து அதை வந்து சரி பண்ணி ஒரு கண்டென்ட் இருக்கு பார்த்தீங்களா, தியேட்டர்ல ரிலீஸ் ஆகிறதுக்கு தகுதியான கண்டென்ட், சென்சார் போர்டு சொன்ன கண்டென்ட், அந்த கண்டென்ட்டை வந்து நீங்க வந்து ஹார்ட் டிஸ்கோ பென் டிரைவோ எதுலையாவது காப்பி பண்ணி அதுல ஒரு காப்பி வந்து சென்சாருக்கு வந்து கொடுக்கணுங்கிறது சட்டம். அப்படி வந்து கொடுக்கும் போது அந்த சென்சார் சர்டிபிகேட்டை அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் தான் இந்த இந்த கண்டென்ட்டை வந்து சென்சாருக்கு கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் வந்திருக்கும். இப்போ சென்சாருக்கே இது கொடுக்கல, சென்சார் சர்டிஃபிகேட்டே இது வழங்கப்படலைன்னும் போது இது நிலுவையில தான் இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது கண்டென்ட் வந்து சென்சார் போர்டு கொடுத்துருப்பாங்களா அப்படின்னா சென்சார் போர்டுக்கு கொடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அந்த ஒரு வேளை இப்போ சர்டிஃபிகேட் வாங்கிட்டாங்க, ஒரு 6 மாசமும் படம் ரிலீஸ் ஆகல, அந்த கண்டென்ட் வந்து சென்சார் போர்டில் இருக்குமானா இருக்கும். ஏன்னா அது சர்டிஃபிகேட் வாங்கும்போது கண்டென்ட் கொடுக்கணும். ஸோ அப்போ வந்து ஏதாவது நடந்திருக்குமா அப்படின்னா அந்த அந்த கோணத்தில் நம்ம யோசிக்கலாம். ஏன்னா இப்போ அதுக்கும் வாய்ப்பு இல்லை. இப்போ இருக்கிற ஒரே வாய்ப்பு என்னன்னா இது வந்து இந்த கண்டென்ட் முக்கியமான ஆள்கிட்ட தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது தயாரிப்பாளர் தான். தயாரிப்பாளரை சார்ந்த முக்கியமான நபர்கள்ட்ட இந்த கண்டென்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது இது எப்படி லீக் ஆச்சு அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற பெரிய கேள்வி. $1 மில்லியன் அப்படின்னா மில்லியன் டாலர் கேள்வி தான். ஓகே. இப்ப நீங்க சொல்ற அதே விஷயம் தான் சார். சென்ட்ரல் கோர்ட் கிட்ட இந்த படம் போயிருந்தா கூட மறுதணிக்கை அப்படின்றபோது டெல்லி, மும்பை வரைக்கும் போச்சு. திருப்பி மும்பைல இருந்து சென்னை மாறிச்சு அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. ஸோ மேபி இங்க இருந்து அங்க போறனால சென்ட்ரல் போர்ட்ல இருந்து லீக் ஆயிருக்கும் அப்படின்ற ஒரு பேச்சும் வருது. அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. தம்பி இப்ப எல்லாமே கேடிஎம் தம்பி. இப்போ வந்து நீங்க வந்து எதுவுமே நீங்க வந்து பிரிண்ட் ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா பிரிண்ட் எடுத்துட்டு போவாங்க. இப்ப நீங்க வந்து திருநெல்வேலியில போடணும்னா சென்னையில இருந்து பிரிண்ட் வந்து திருநெல்வேலிக்கு போகணும். ராமநாதபுரத்துக்கு போகணும்னா சென்னையில இருந்து பிரிண்ட் வந்து ராமநாதபுரத்துக்கு போகணும். பிரிண்ட் போற ஒரு டிராவல் ஒன்று இருக்கும். இப்போ அதெல்லாம் கிடையாது. இப்போ வந்து எங்க பார்த்தாலும் வந்து நீங்க வந்து கியூப் ஓபன் பண்ண சொன்னீங்கன்னா அவங்க ஓபன் பண்ண போறாங்க அந்த தியேட்டர்ல. அவங்க படத்தை பார்க்க போறாங்க. அவ்வளவுதான். இதுல வந்து இதுக்கு நடுவுல வந்து மால் பிராக்டிஸ்க்கு வழியே இல்லைன்னு நான் சொல்றேன். ஓகே. இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி ஒண்ணு இருக்குது சார். இந்த படம் நீங்க சொல்ற மாதிரி தயாரிப்பாளர்கள்ட்ட இருந்தா இருந்துச்சு. பட் அந்த நம்ம அதுல வந்த கிளிப்ஸ் எல்லாமே பார்க்கும்போது யாரோ லேப்டாப்ல பாக்குற மாதிரியும் யாரோ போன்ல பாக்குற மாதிரி கிளிப்ஸ் தான் வந்து வெளியே வந்துச்சு சார். இப்போ நீங்க சொன்ன மாதிரி லேப்டாப் ஒரு பக்கம் இருக்கு, போன் ஒரு பக்கம் இருக்கு. நிறைய பேர் கிட்ட அந்த ஃபுட்டேஜ் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று இருக்கு. இப்படிதான் ஒரு சந்தேகத்தை கிளப்பி இருக்கு. நேத்திக்கே இந்த சின்ன சின்ன பிட்ஸ் எல்லாம் வெளியில வந்தப்ப அப்பவே சொன்னாங்க யாரோ ஒருத்தர் வந்து முழு கண்டென்ட் வச்சிருக்காரு, ஹெச்டி கண்டென்ட் வந்திருக்காரு அப்படிங்கிற சில தகவல் எல்லாம் வந்துச்சு அந்த நேரங்கள்லயே பாத்தீங்கன்னா. ஆனா அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நானும் நினைச்சேன். ஆனா பாத்தீங்கன்னா காலையில நேற்று நைட்டுன்னு நினைக்கிறேன் பாத்தீங்கன்னா ஃபுல் கண்டென்ட்டே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கு. கண்ணில் ஊத்திக்கிற மாதிரி இருக்கு அந்த குவாலிட்டி. ஸோ அப்படி ஒரு குவாலிட்டியோட முழுக்க முடிஞ்ச ஒரு படம், ஃபுல் கம்ப்ளீட்டட் வெர்ஷன், எல்லா வேலையும் முடிஞ்சு ஃபைனல் அவுட் வந்து எப்படி ஒரு தட்ட போகும், அது எப்படி வந்து ரிலீஸ் பண்ணணும். இது வந்து நீங்க இப்போ ஃபைனலா வந்திருக்கிற அந்த கண்டென்ட் இருக்கு பாத்தீங்களா, ஃபுல் படம், அது வந்து ஒரு டிவியில் எடுத்த மாதிரியோ ஒரு சிஸ்டத்தில் எடுத்த மாதிரியோ கிடையாது. அது முழுக்க ஒரிஜினல் கண்டென்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரிஜினல் கண்டென்ட் எப்படி ரிலீஸ் ஆகும், அதுதான் இங்க கேள்வி. ஓகே. எல்லாருக்கும் ஒரு கேள்வி ஒண்ணு இருக்கு சார். இந்த படம் ஆளும் கட்சியா இருக்க திமுகவால இந்த சதி செய்யப்பட்டது அப்படின்னு மாதிரிலாம் இருக்குது. காலையில கூட ஆதவர்ஜனா பிடிக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் பிரஸ் மீட் மாதிரி கொடுத்திருந்தாரு. எல்முருகனும் உதயநிதியும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க. எப்படி இருக்கு சார் இது எப்படி இருக்குன்னா, அதாவது வந்து விஜயோட மனைவி சங்கீதா அவங்க வந்து விவகாரத்து வழக்கு தொடுத்திருக்காங்க. இந்த விவகாரத்து வழக்கு சங்கீதா தொடுத்ததுக்கும் டிஎம்கே தான் காரணம்னு சொன்னாங்களா இல்லையா?
சொன்னாங்கல்ல. அப்படி இருக்கும்போது எதுனாலும் வந்து டிஎம்கே மேல பழிய தூக்கி போடுறது வந்து அவங்களுடைய வழக்கமா இருக்கு. அதனால நம்ம அது ஒண்ணும் பண்ண முடியாது. அதே மாரி தான் இன்னைக்கு வந்து இந்த கன்டென்ட் லீக் ஆயிருச்சு. கன்டென்ட் எப்படி லீக் ஆயிருச்சு அப்படின்றதை வந்து அவர் சொல்ல மறுக்கிறார். அது வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா விசாரணையிலயாவது அது என்னன்றதை கண்டுபிடிக்கணும். அதை விட்டுட்டு இவங்க தான் காரணம் அப்படின்னு வந்து எல்முருகன், உதயநிதி ஸ்டாலின் இப்படி வந்து பழி போடுறது வந்து எப்பவுமே தப்பு. அவங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. நான் ஒரே ஒரு சிம்பிளான கேள்வி கேட்கிறேன் தம்பி. உங்க வீட்டுல இந்த கண்டென்ட்டை நீங்க சேஃபா உங்களுடைய சேஃப் கஸ்டடியில நீங்க பெட்டகத்துல வச்சிருந்தீங்கன்னா அதை எப்படி எல்முருகனும் உதயநிதி ஸ்டாலின் எடுக்க முடியும் சொல்லுங்க. இந்த ஒரிஜினல் கண்டென்ட் லீக் ஆயிருக்கு. ஒரிஜினல் கண்டென்ட் ஹெச்டி குவாலிட்டியோட வந்திருக்கு. எப்படி வரும்? எங்க இருந்து வரும்? இது வந்து ஒரு எடுத்த செல்போன்ல எடுத்த கண்டென்ட் கிடையாது. எப்படி வரும்? இதுக்கு என்ன வாய்ப்புகள் இருக்கு நீங்களே சொல்லுங்க. உங்க வீட்டுல பீரோல பெட்டகத்துல வச்சிருக்கிற அந்த கண்டென்ட்டை எப்படி வந்து உதயநிதி ஸ்டாலினும் எல்முருகனும் எடுக்க முடியும்? வாய்ப்பு இருக்கா? கிடையாது. அப்படி அப்புறம் நீங்க பழி போடுறீங்க. கண்டென்ட் எங்க இருக்கு? கண்டென்ட் எங்கேயுமே இல்லை. நான் வெளிப்படையா சொல்றேன், கண்டென்ட் எங்கேயுமே இல்லை. இந்த ஜனநாயகனுடைய கண்டென்ட் எங்கேயுமே அவைலபிள் கிடையாது. இது கியூப்ல இருக்கு, யூஎஃப்ல இருக்கு, அங்க இருக்குன்னா அவங்க வந்து இதை ரிலீஸ் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு ஃப்ரேம் கூட அவங்க ரிலீஸ் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ரிலீஸ் பண்ணிருக்கவும் மாட்டாங்க, கண்டிப்பா முடியாது. அப்படின்னும் போது எங்க இருக்கு கண்டென்ட்? அப்ப ஒரிஜினல் கண்டென்ட்ல இருந்து ஒரிஜினல் சோர்ஸ்ல இருந்து இந்த கண்டென்ட் வந்திருக்கு அப்படின்னா அந்த ஒரிஜினல் சோர்ஸ் யார்கிட்ட இருந்துச்சு? சரியான கேள்வி தானே. அப்ப ஏன் அப்பனா ஒரு கோணம் ஒண்ணு, ஒரு யோசனை வருது. என்ன அப்படின்னா ஒருவேளை வந்து இது வந்து பிரச்சாரத்துக்காண்டி எடுக்கப்பட்ட படம். நீங்க அந்த காட்சியெல்லாம் பாத்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் காட்சி, ஒரு அம்பேத்கர் புக்கை வந்து கையில வாங்குறாரு. வாங்கிட்டு அப்படியே கையை காட்டுறாங்க. கையை காட்டும் போது டிவிகேன்னு வந்து பச்சை குத்துன மாதிரி இருக்கு. டிவிகே அதாவது தளபதி வெற்றி கொண்டான் அப்படின்னு பேரை வச்சுக்கிட்டாங்க. அது விட்டுருங்க. ஆனா டிவிகேங்கிறது அவரோட கட்சி இல்லையா? அதை வந்து ப்ரொமோட் பண்ற மாதிரி தான் எடுத்திருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கடைசியில வந்து நெல்சன், அட்லி, லோகேஷ் கனகராஜ் எல்லாம் வந்து நிருபர்களா கேள்வி கேட்கிறாங்க விஜய்கிட்ட. எப்ப அந்த மாற்றம் ஏற்படும் அப்படின்னா மக்கள் கிட்ட மாற்றம் ஏற்பட்டாதான் மாற்றம் ஏற்படும் சொல்லி இப்படி கையை காட்டாரு. அதாவது ஆல்ரெடி சர்க்கார்ல வந்து ஒரு விரல் புரட்சின்னு சொன்னாரு. ஓட்டுல கையில மை வைக்கிறது தான், விரல்ல மை வைக்கிறது அவர் சொல்ல வராரு. ஸோ மக்கள்கிட்ட மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு அரசியல் பிரச்சாரம். இப்ப இந்த 2026 அரசியல் அதை மையப்படுத்தி ஒரு பிரச்சார படமா எடுக்கப்பட்ட படம் தான் இந்த ஜனநாயகன். அப்படின்னும் போது அதை ஜனவரி ரிலீஸ் பண்ணணும்னு நினைச்சாங்க. அது முடியல. சென்சார் அது இதுன்னு பல தடங்கல்கள் வந்து அதுல இருந்துச்சு. இன்னைக்கு வந்து இந்த தேர்தல் 23 நடக்க போகுது. இன்னும் 10-12 நாள் தான் இருக்கு. ஸோ இந்த தேர்தலுக்கு அப்புறம் இந்த படம், அதாவது ஏப்ரல் 30 இல்ல வந்து மே 7 இல்ல அப்புறமும் ரிலீஸ் ஆனா அது வந்து அவங்க சொல்ல வந்த விஷயம் அது வந்து உப்புச்சப்பு இல்லாம போயிருமா இல்லையா? தேர்தலுக்கு முன்னாடி வந்தா தானே அது வந்து பவரா இருக்கும். ஸோ அதனால அது வந்து சட்டப்படி வந்து கொண்டு வர முடியாதனால இல்லீகலா, அதாவது வந்து சட்டத்துக்கு விரோதமா ஏதாவது ஒன்று பண்ணி அதை வந்து கொண்டு வந்துட முடியுமா? அந்த கண்டென்ட்டை வந்து பப்ளிக் கிட்ட கொண்டு போய் சேர்த்துட முடியுமா அப்படின்னா அதுக்கான வேலையை அவங்க பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு யோசனைகள் இருக்கு. அவங்களே ஏன் இதை பண்ணிருக்க கூடாது? ஆதவர்ஜுனா சொல்றாரு இது எல்முருகன் உதயநிதி ஸ்டாலினோட திட்டம் அப்படின்னு அவர் சொல்றாரு. நான் வந்து ஒரு சாதாரணமான ஒரு பத்திரிகையாளரா கேட்கிறேன், ஒரு தயாரிப்பாளராகவே கேட்கிறேன். இந்த கண்டென்ட் வந்து தயாரிப்பாளர்கிட்ட மட்டும்தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னும் போது அது வந்து அவங்களோட நோக்கம் நிறைவேறதுக்காண்டி இது ஏன் வந்து அவங்களே வந்து வெளியிட்டு இருக்க கூடாது அப்படிங்கிற கேள்விகளும் அப்படிங்கிற சந்தேகங்களும் வருதா வரலையா? வருது இல்ல. அப்ப நம்ம அதுக்கு பதில் சொல்லணும்ல சார். அப்படி பார்த்தாலும் ஹச் வினோத்தா இருக்கட்டும், கேவின் சைட்ல இருந்து காலைல தான் நியூஸ் இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு போட்டாங்க. ஹச் வினோத்தும் அவரோட ஸ்டோரிலையும் ஷேர் பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கோணத்திலையும் பார்க்க முடியுது சார். மறுபடியும் சொல்றேன் தம்பி, இதெல்லாம் எப்படின்னா கண்டென்ட் லீக் ஆயிடுச்சு. ஓகேவா? அந்த கண்டென்ட் வந்து ஒரிஜினல் ஹெச்டி பிரிண்ட்ல இருக்கு. ஓகேவா? இப்ப அப்படிப்பட்ட கண்டென்ட் எப்படி லீக் ஆயிருக்கு, எங்க இருந்து லீக் ஆயிருக்கும், ஆர்ஜின் எங்க, மூலம் எங்க இருந்து இது வெளியில வந்துச்சுங்கிறத கண்டுபிடிக்க முடியுமா இன்னைக்கு அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அஜர்பைஜான்ல இருந்து அப்லோட் பண்ணானா, இல்ல யூஎஸ்ல இருந்து அப்லோட் பண்ணானா, இல்ல மலேசியா சிங்கப்பூர்ல இருந்து அப்லோட் பண்ணானா நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. இந்த மாதிரி சைபர் கிரைம்ல நடக்கிற பல குற்றங்களை வந்து கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலைகள் இருந்துட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடியே நீங்க பாத்தீங்கன்னா பெரிய பெரிய படங்கள், அதாவது வந்து ரஜினி, கமல், விஜய், அஜித், சூர்யா, தனுஷ் இவங்க இந்த மாதிரி பெரிய நடிகர்கள் நடிச்ச படங்கள் ரிலீஸ் ஆன அன்னைக்கே ஹெச்டி பிரிண்ட் வந்து சோசியல் மீடியால வந்துட்டு தான் இருக்கு. அதை தடுக்கிறதுக்கு பல நடவடிக்கைகள் வந்து தயாரிப்பாளர் சங்கம், தயாரிப்பாளர்கள் சினிமாவில் கூட்டு முயற்சியா பண்ணி பார்த்தாங்க. ஆனா அது தடுக்க முடியலைங்கிறது தானே உண்மை பிராக்டிக்கலா. அப்படி இருக்கும்போது இப்போ வந்து அதெல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் வந்துச்சு.
ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் வந்துச்சு. இன்னும் நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா, விஜய் படத்துல இதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா, இது லியோல வந்திருக்கு, மாஸ்டர்ல வந்திருக்கு, சின்ன சின்ன தலைவா பிட்ஸ், வந்திருக்கு. தலைவா வந்திருக்கு, புலியில வந்திருக்கு, துப்பாக்கியில வந்திருக்கு, இப்படி நிறைய படங்கள்ல வந்திருக்கு. ரஜினி படம் லிங்கா வந்திருக்கு, 2.0 வந்திருக்கு, காலா கபாலி வந்திருக்கு, கமலஹாசனோட தூங்கா நகரம், அப்புறம் பாத்தீங்கன்னா விஸ்வரூபம். விக்ரம், இப்படி விஸ்வரூபம் எல்லாம் வந்திருக்கு, அஜித்தோட படங்கள் வந்திருக்கு, எல்லாமே வந்திருக்கு. இது வந்து சின்ன சின்ன பிட்ஸ் வந்திருக்கு. அது யாராவது விஷமிகள் என்னதான் நீங்க பொத்தி பொத்தி பாதுகாத்தாலும் அது வந்து தப்பா வந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த கண்டென்ட்லாம் என்ன கண்டென்ட்? ஒரிஜினல் கண்டென்ட்டா? சும்மா செல்போன்ல எடுத்தது அது இதுன்னு வந்திருக்கு. இது எப்படி முழு ஒரிஜினல் பிரிண்ட் எப்படி வரும்? இந்த கேள்வி வருதா இல்லையா தம்பி? கரெக்டா சொல்லுங்க நீங்க. இந்த கேள்வி வருதா இல்லையா? அது கண்டுபிடிக்க முடியாது இன்னைக்கு. இன்னைக்கு லீக் பண்ணது யாருங்கிறது யாராலையும் இப்ப கண்டுபிடிக்க முடியாது. சைபர் கிரைம்ல புகார் கொடுத்துருக்காங்க. கேபிஎன் நிறுவனம் சார்பா வந்து அந்த வழக்கறிஞர் வந்து பாத்தீங்கன்னா, இதை வந்து ஷேர் பண்ணாதீங்க, இதை வந்து நீங்க வந்து காப்பி பண்ணாதீங்க, இது வந்து பெரிய சட்ட குற்றம், இது வந்து சட்டப்படி பெரிய நடவடிக்கை எடுக்கப்படும், அப்படி பண்றவங்க மேல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் இதை பண்ணாங்க அப்படிங்கிறத போலீஸ் தான் இனிமே விசாரிச்சு சொல்லணும். யாரு இதை பண்ணாங்க, எங்க இருந்து இந்த சோர்ஸ் வெளியில வந்துச்சுங்கிறத போலீஸ் விசாரணையில தான் தெரியும். ஆனா ஒரு வினோத் அவர் வந்து வேதனைப்பட்டு இன்னைக்கு வந்து சொல்லியிருக்கிறாரு. அது நியாயமா நான் பாக்குறேன். ஏன்னா அவர் ஒரு படைப்பாளி. ஒரு ஃப்ரேம் எடுக்கிறதுனா சினிமாவில் அவ்வளோ கஷ்டம். உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ உழைப்பு போட வேண்டியிருக்கும். அதுவும் இந்த மாதிரி பெரிய நடிகர்கள் நடிக்கிற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டம், மாஸ் க்ரௌடு, சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கல்ல, காளி கோயில்ல ஒரு ஆட்டம் போடுற மாதிரி, இந்த கச்சேரி கச்சேரி தளபதி சாங்ல எவ்வளோ ரிச்சா எடுத்திருக்காங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ டான்சஸ் இருக்காங்க. ஸோ அதை ஒரே ஒரு ஃப்ரேம் வந்து காம்போசிஷன் பண்ணி எடுக்கிறதுங்கிறது அவ்வளோ கஷ்டம். அது அந்த படைப்பாளிக்கு மட்டும்தான் அது கஷ்டம் தெரியும். அந்த உழைப்பை போட்ட அந்த படைப்பாளிக்கு அவருடைய படம் வந்து தியேட்டர்ல பார்க்கறது தான் அது வந்து மாசா இருக்கும். அது நடக்காம இப்படி வந்து சோசியல் மீடியால வந்திருக்கு, லீக் ஆயிருக்குன்னும் போது அது மிகப்பெரிய மனவலியை ஏற்படுத்தும். அதுல எந்த சந்தேகமே கிடையாது. தயாரிப்பாளருக்கும் அந்த வலி இருக்கும், இயக்குனருக்கும் அந்த வலி இருக்கும், படத்துல நடிச்ச நடிகர்கள் நடிகைகளுக்கும் வலி இருக்கும், எல்லாருக்குமே வலி இருக்கும். அது வேற விஷயம். ஆனா சோர்ஸ் எப்படி போச்சு அப்படிங்கிற கேள்வி, அதுக்கு பதில் போலீஸ் விசாரணையில தான் தெரிய வரும்.